என்றும் நான் செல்ல மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சொந்த பந்தங்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்தை அவர் மகிழ்ச்சியோடு வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க, உங்களுடைய உள்ளான இருதயம் அவரை நோக்கி பார்க்க, அவரை துதிக்கவும், அவருடைய வசனத்தை கேட்கவும் நீங்கள் படக்கூடிய எல்லா பிரயாசத்தையும் தகப்பன் அறிந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு பெரிய கிருபைகளும் பெருத்த ஆசீர்வாதத்தையும் அவர் கட்டளையிடுகிறார். இந்த நாளுக்குண்டான தியானத்தை குறித்து நாம் பார்ப்போமா? எல்லார் கையிலும் பைபிள் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். சங்கீதம் 106 அதிகாரம் 1 சொல்லுகிறது. சங்கீதம் 106:1, அல்லேலூயா, கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாட்களில் அன்பான தேவ பிள்ளைகளே, மாத கடைசி நம்ம முடியக்கூடிய நாட்களில் கடந்து வந்திருக்கிறோம். அடுத்த புதிய மாதத்திற்கு நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இந்த நாளுக்கு தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக, நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் நித்தமும் அவர் கிருபையை எதிர்பார்த்து காத்திருங்கள். அவருடைய வல்லமையை எதிர்பார்த்து காத்திருங்கள். அவருடைய மகிமைகளை எதிர்பார்த்து காத்திருங்கள். அவர் நீரூற்றாக, ஆசீர்வாதத்தின் ஜீவனாக உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் இடைப்படுவார். அல்லேலூயா என்பது நாம் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு காலை பொழுதும் நீங்கள் எழுந்தவுடனே இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுகிறீங்க, சோத்திரம் சொல்லுகிறீங்க. ஏசப்பா, இந்த நாளை எனக்கு தந்தபடினால் நான் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி அவரை நாம் துதிக்கிறோம். பார்த்தீங்களா? அதை தான் தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கிருபை. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபைகள் என்றும் உள்ளது. அவருடைய கிருபை பெற்றவர்கள் நீங்கள், அவருடைய நன்மை பெற்றவர்கள் நீங்கள். அவரை துதிக்காமல் ஒரு காலமும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. துதிக்க துதிக்க தான் சத்துருடைய நுகத்தின் கட்டுகளை உடைக்க முடியும். துதிக்க துதிக்க தான் தேவ பிரசன்னத்தை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வர முடியும். துதிக்க துதிக்க தான் தேவனுடைய மகிமைகள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சூழ்ந்து கொள்ளும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில்களோ, நீங்கள் செய்யக்கூடிய வாகனத்தின் ஓட்டுதலோ, இல்லை வேலைகளிலோ, சிறிய கடைகளோ, வியாபாரங்களோ, எல்லாவற்றும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அவரை துதிக்க வேண்டும். அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லணும். ஆண்டவரே, என் வாழ்க்கை உங்களுடைய கிருபை இருந்தால் போதும். நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் என்னோடு கூட இருந்தால் போதும். எல்லாவற்றிலும் நான் என்ன பண்ணுவேன்? வெற்றியுள்ள வாழ்க்கை என்னால் வாழ முடியும். நன்மைகளான வாழ்க்கைகளை என்னால் காண முடியும். அப்படிப்பட்ட மகிமைகளும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தையும் என் தேவன் நீங்கள் கொடுக்க வல்லவராக இருக்கிறபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுங்க. ஆம், என் அன்பு பிரியவர்களே, இந்த நாட்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகள் கவனிச்சு பாருங்க. இதில் அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை தான் நாம் நிற்பது நிர்மூலமாகாதது தேவ கிருபை தான். இப்பொழுது தேவ செய்தி கேட்பதும் தேவ கிருபை தான். இந்த தேவ செய்தியை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதும் தேவ கிருபை தான். ஒவ்வொரு இடங்களிலும் தேவனுடைய நாமங்கள் மகிமைப்படும்போது, நாங்கள் கடந்து போகிற இடத்துல, ஊழியங்கள் செய்யக்கூடிய இடத்துல தேவனுடைய கிருபைகள் பெருகி கொண்டிருக்கிறபடி அந்த கிருபை நிமித்தமாக சில இடங்களில் இந்த வார்த்தைகளை எடுக்கவும் அதை உங்களுக்கு கொடுக்கவும் தேவன் கொடுக்கிறது அவருடைய கிருபை. காரணம், நம்ம அவரை துதிக்கிறோம், அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். இதன் மூலமாக அநேக ஜனங்கள் விடுதலை அடைய வேண்டும். இயேசுவே, உங்களுடைய வார்த்தை கேட்கிற ஜனங்கள் அற்புதத்தை பெற வேண்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகள் ஏக்கத்தோடு தாகத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டு ருசித்து கொண்டிருக்கிறார்களே. அது ருசிப்பது மாத்திரமல்ல, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்களே. நீங்கள் நல்லவர், உங்களுடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களே. அப்படி என்றால் அவர்கள் சொல்லுகிற வார்த்தையின்படி நீங்கள் அந்த குடும்பத்திற்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்கள் என்று சொல்லி தகப்படத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். உங்கள் ஜெபத்தையும் என் ஜெபத்தையும் கேட்கிறார். காரணம், வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் வார்த்தையினாலே விடுதலை உண்டு என்று திருமறை வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் கூப்பிடுகிற சத்தத்தை அவர் கவனித்து பார்க்கிறார். உன் பிள்ளைகள் கூப்பிடும் பொழுது அவர் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். இந்த நாட்களில் நீங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, கர்த்தரை துதிக்க கற்றுக் கொடுங்க, வேத வாசிப்பை கற்றுக் கொடுங்க, ஆலயத்துக்கு போவதை கற்றுக் கொடுங்க. திருச்சபையில் கனமுள்ள பிள்ளைகளாக அவர்களை மாற்றுங்க. சண்டே கிளாஸுக்கு பிள்ளைகளை உட்கார வைங்க.
பைபிள் காலேஜ் படிக்க வைங்க. எவ்வளோ பாடங்கள் நம்ம படித்தாலும் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் படிக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்கி கொடுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்கிரிகளும் உங்கள் பிள்ளைகள் மூலமாக நன்மை உங்களுக்கு உண்டாகி இருக்கும். ஏன்னா நீங்கள் நல்லவரை துதிக்கிறீங்க, உங்களை படைத்தவரை துதிக்கிறீங்க, உங்களுக்கு ஜீவனையும் தீர்க்காயுசு கொடுத்தவரை துதிக்கிறீங்க. இந்த தெய்வத்தை போல வேறு யாரும் நம்மை நேசிக்கிறவர் இல்லை. அப்படிப்பட்ட நேசமுள்ள இந்த தெய்வத்தை நீங்கள் துதிக்க துதிக்க உங்களுடைய வாழ்க்கைகள் செழிப்பாகும். என்னோடு கூட சேர்ந்து ஒரு நிமிடம் துதிப்போமா? மகா பரிசுத்த இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு தெய்வமே, நீர் நல்லவர் அப்பா, எங்கள் வாழ்வுக்கு போதுமானவர். இந்த 4 மாதம் உம்முடைய கிருபை உம்முடைய வல்லமை எங்களை சூழ்ந்து கொண்டது. நாங்கள் செபிக்கவும் துதிக்கிற வேளையில் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறீங்க. புதிய மாதத்தை நாங்கள் காண ஆயத்தத்தோடு இருக்கிறோம். அதற்கு முன்பாக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் நல்லவராக இருந்து உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பி எங்கள் வாழ்க்கையை புதிய மாதத்துக்குண்டான ஆசீர்வாதத்தோடு காணத்தக்க தேவனீர் உதவி செய்யுங்க. அப்படி என் தேவன் செய்ய போகிற உம்முடைய மேலான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய பாதுகாப்பு கிருபையும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட சூழ்ந்து கொள்ளட்டும். ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, துதிங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். God bless you.